Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு 5 நிமிஷத்துல சூப்பரா டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணலாம்ன்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். ஒரு கப் அரிசியும் ஒரு கப் வேர்க்கடலையும் இருந்தா போதுங்க. ரொம்ப ஈஸியா நம்ம இந்த ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிரலாம். இப்போ இந்த ஸ்நாக் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்ல நீங்க அரிசி எடுக்கறீங்களோ அதே கப்ல மற்ற பொருட்களை மெஷர் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு அரிசியோ பச்சரிசியோ எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து இதை வந்து பொரியறதுக்கு டைம் ஆகும். அரிசி நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லாவே அரிசி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. கொஞ்சம் சூடு ஆறினதும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப ஃபைனாக மாவு மாதிரி பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு பொடியாக இருந்தாவே போதும். இது பொடி பண்ணதும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை இது கூட போட்டுக்கலாம். தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 2 சுற்று சுற்றினாலே போதுங்க, சட்டுன்னு வந்து பொடியாயிரும். இப்போ நம்ம பொடி பண்ணதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு வெல்லத்தை வந்து கரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தூள் எடுத்துக்கலாம். உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கொலன்னு ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலில் ஒரு 3/4 வாசி தான் நான் ஊற்றிருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம இதில் நெய் கூட சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்லேயே நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க அரிசியும் வேர்க்கடலையும் வெல்லமும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் வந்து உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க அளவுக்கு ஒரு 8லேருந்து 9 லட்டு கிட்ட வந்துருச்சுங்க இந்த சைஸில். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆனாலுமே நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.